ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சிக்கு ஸ்டைலில் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகம் ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு சூப்பரான ஒரு சப்பாத்தி. அது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். இந்த பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பச்சைப்பயிறு நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறின பச்சைப்பயிரை வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 3 இஞ்சி துண்டு பீஸு, 2 பச்சை மிளகாய், ஒரு கேரட்டு கட் பண்ணது, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம், இதிலே தண்ணி இருக்கும் பச்சைப்பயிறு ஊறினங்காட்டி. அது கூட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயமும், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு சால்ட், இதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 1/2 கப் கோதுமை மாவு அதில் போடும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பச்சைப்பயிரில் இருக்கிற அதில் அரைச்சி வச்சுருக்கிற அதில் இருக்கிற தண்ணியிலே தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கிட்டால் போதும். எடுத்தது மாவு மொத்தமாகவும் போட்டுற வேண்டாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இது நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக நம்ம அமர்த்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுடைய இப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்கிற குழந்தையுமே வெயிட் ஏறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது கண்டிப்பாக அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிறங்காட்டி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பச்சைப்பயிறு இப்போ செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். இதில் இருக்கிற பச்சைப்பயிரும் கேரட்டும் அதில் இருக்கிற ஹெல்த் அவங்களுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மாவு நல்லாவே சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது மேலே ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு இது பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் இதுவாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவு நல்லா சாஃப்டாகிருச்சு. இதை வந்து ரவுண்ட் அப்படி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாவு கூட கல்லில் தேய்ச்சிட்டு மாவு உருண்டையை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அமுத்தி ப்ரெஷ் பண்ணி தேய்க்க வேண்டாம். இப்போ வெங்காயம் இருக்கிற இடம்லாம் ஓட்டி ஆயிரும். இல்லாமல் நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம கல் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு சப்பாத்தி மேலே போட்டுக்கலாம். அது மேலேயே நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சப்பாத்தி ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.